பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் நமது மூதாதையர்கள் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த சமயத்தில் அகோரி தீவில் இருந்து வேதாளம்ங்கிற ஒரு அசுர இனம் படையெடுத்து வந்தது. இந்த பகுதி முழுவதையும் கைப்பற்றி ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த வேதாள இனம் மனிதர்களை விட பல மடங்கு சக்தி படைச்சவங்க. அவங்க கண்கள் நீல நிறத்தில் இருக்கும். கோபப்பட்டா கோரப்பல்லு நீளும். வேதாள இனம் குடியேறிய பகுதிக்கு வேதாள தேசம்னு பேர் வந்தது. அவங்கள ஒரு பிரிவு வடக்க போய் ஒரு பகுதியை கைப்பற்றி குடியேறினாங்க. அந்த பகுதிக்கு பேர் காங்கினி தேசம். வேதாள தேசத்தின் ஆட்சிக்குட்பட்ட 56 ஊர்களில் ஒரு ஊர் தான் இந்த வைரநல்லூர். இந்த மண் பார்க்க பசுமையாக தெரிஞ்சாலும் வேதாள இனத்தால் இவங்க எல்லாருக்கும் நிம்மதி இல்லாத வறுமையான வாழ்க்கை தான். கவலையில் கரையிற இந்த மக்களை வேதாள இனத்தோட பிடியிலிருந்து மீட்டு எப்படியாவது கரை சேர்க்கணுங்கிறது தான் இந்த வேம்புநாதனோட லட்சியம். அந்த சமயத்தில் தான் எங்கிருந்தோ ஆற்றுல மிதந்து வந்த குழந்தையையும் கூடவே இருந்த முட்டையையும் வேம்புநாதன் ஊருக்குள்ள எடுத்துட்டு போனார். இந்த குழந்தைக்கு பிறப்பிலேயே ஒரு வினோதமான பிரச்சனை இருக்கு. சரி, இந்த மூலிகை செடியிலிருந்து தினம் தினம் ஒரு இலையை கொடுங்க. ஒரு நாள் கொடுக்காம விட்டா கூட ஆபத்தாயிரும். ஜாக்கிரதை. தண்ணி கொடுங்க. இனிமே மகளோட சேர்த்து எனக்கு 3 பிள்ளைங்க. குழந்தைக்கு மருதீரன்னும் பேசுற பறவைக்கு சூரன்னும் பேர் வச்சு அவரே வளர்க்க ஆரம்பிச்சார். மன்னிச்சுக்கோங்க மருத்துவரே. ஐயா, ஊரெல்லாம் வேதாளம் வேதாளம்னு பயப்படுறாங்களே, இது வரைக்கும் யாருமே இவங்களை தைரியமா எதிர்த்து கேட்கலையா? பெரியவனாயிட்டல்ல, இவ்வளோ நாளாக பயந்துட்டு இருந்தவன் இப்போ விவரம் தெரிஞ்சவொன்னு கேள்வி கேட்குறியா? சொல்கிறேன். வெளியாட்கள் யாருமே நுழைய முடியாத கோட்டை தான் வேதாள கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள அவங்களே கூட்டிட்டு போனா மட்டும்தான் போக முடியும். 56 ஊர் தலைவர்களும் வேம்புநாதன் தலைமையில யவனராணியை சந்திக்க முன் அனுமதி வாங்கி கோட்டைக்குள்ள போனாங்க. வணக்கம் ராணி. எங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பணத்தையும் தானியத்தையும் உங்க வீரர்களை எங்க கிட்ட அடிச்சு பறிக்கிறாங்க ராணிமா. எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் உங்க பார்வைக்கு வந்திருக்காது. பின்னாடி இருந்து ஏவி விட்டு நம்ம ஜனங்களை கொடுமைப்படுத்துறது உங்க தளபதி ஜலதரங்கன் தான். ஏழைகளா இருக்கிற எங்க கைகளை உயர்த்த வேண்டியது உங்க கடமை தானே ராணிமா, சொல்லுங்க. நான் தாண்டா ஜலதரங்க. எங்க ராணியிடுற கட்டளைகளை தாண்டா நான் நிறைவேற்றுறேன். வேம்புநாதனை மட்டும் உயிரோட விட்ட காரணம், ஒரு கையில்லாத அவரை பார்க்கும் போதெல்லாம் வேதாளங்களை எதிர்க்கிற தைரியம் வேற யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான். ஒரு தடவை வைரநல்லூர் மக்கள் வரிப்பணம் கட்ட தாமதமானதால திடீர்னு வேதாள வீரர்கள் ஊருக்குள்ள நுழைஞ்சாங்க. ஐயோ, என் மகளோட செஞ்சிடாதீங்க. என் பவளமல்லி விட்டுருங்க, விட்டுருங்க, என் பவளத்தை விட்டுருங்க. நான் தான் எரிஞ்சேன். நீங்க பவளமல்லி ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு தான் நான் உங்க மேல கல்ல விட்டு எரிஞ்சேன்.
ஐயோ பத்மாவதி, ஐயோ பத்மாவதி. அநியாயமா வேதாள வீரர்கள் மருதீரனோட அக்காவை கொண்டுட்டாங்க. தம்பிக்காக அவ தன் உயிரையே கொடுத்தா. ஊர் தலைவர் சின்னவர்மன் தன் மக பவளமல்லிய படிப்புக்காக பக்கத்து தேசத்துல இருக்கிற அவ மாமா வீட்டுக்கு அனுப்பி வச்சார். சீக்கிரமா அந்த பழங்களை ஏத்திருப்பா, போலாம், நேரமாச்சு. தலைவரே தலைவரே, ஊருக்குள்ள வேதாளம் வந்திருக்கு தலைவரே. மருதீரனை கூப்பிடுறா. இந்த ஊர்லயே அவன் ஒருத்தன் தான் வேதாளங்களை எழுதி நிற்பான். ஐயா ஐயா, எங்களை மன்னிச்சிருங்கய்யா, எங்களை மன்னிச்சிருங்கய்யா. நீங்க யாரு? நாங்க யாரு? நீங்க வேதாளம், நாங்க பாதாளம். இந்த ஒரு தடவை நீங்க பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சிருவீங்களா? அடுத்த தடவை நாங்களே வந்து வரிசையில் நின்று உங்க வரி பணத்தை கட்டிடுவோமா? மருதீரா, நம்ம கட்ட வேண்டிய வரி. மருதிரம் இருக்காங்கிற ஒரே காரணத்தினால எப்படியாவது பலவந்தமா என் காலை பிடிச்சு ஒவ்வொரு முறையும் தப்பிச்சிருங்க. இன்னொரு தடவை கப்பம் கட்டுறதுக்கு காலதாமதம் ஆச்சு, உங்க எல்லாருக்கும் சமாதி கட்டிடுவேன். அண்ணா உங்க பேரு? பிடாரி. எங்கள் அண்ணன் பிடாரி, ஆளை விட்டும் கோடாரி. எங்கள் அண்ணன் வாழ்க சொல்லுங்கயா. எங்கள் அண்ணன் பிடாரி, ஆளை விட்டும் கோடாரி. எங்கள் அண்ணன் பிடாரி, ஆளை விட்டும் கோடாரி. எங்கள் அண்ணன் பிடாரி,
ஆளை வெட்டி கோடாரி எங்கள் அண்ணன் மருதிராரி அவரை நம்மள மன்னிச்சுட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. போயிட்டானா? என்ன மருதிரா? என்னப்பா ஊரே அசந்து போய் நிக்குது போல் இருக்கு. பதுங்கிறது பாயறதுக்காக தான். இன்னைக்கு காலை பிடிச்ச நாளைக்கு கழுத்தை பிடிப்பேன். இது காலத்தின் கட்டாயம். ஞாபகம் வச்சுக்க. உங்க ஆசீர்வாதம் ஐயா. ஒரு சின்ன உதவி. நம்ம ஊருக்கு யார் வந்தாலும் நீ தான் அவங்களை போய் பத்திரமா கூட்டிட்டு வருவ. நாளைக்கு உத்தர போச்ச நல்ல நாள் அதுவுமா என் மக பவளமல்லி படிப்பை முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு வரா. அதான் நீ கொஞ்சம் சிரமம் பார்க்காம நாளைக்கு காலையில பொன்னாத்து முக்கரைக்கு போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறியா? இதுவும் என் கடமைதான்னு சொல்ல வர்றாப்ல இல்லப்பா. அவளமல்லி கருப்பியா இருப்பாளா செவத்தியா இருப்பாளா? பச்சையா இருப்பா. பேசாம வாங்க. இதுல பவளமல்லி எப்படி தர்றது? என்ன என் தாரகமங்கலத்தை தரையிலையும் காணும் தண்ணியிலையும் காணும். ஒருவேளை வானத்துல இருந்து குதிப்பாளோ? குதிச்சுட்டா. உப்பனை அதிகமா போட்டுக்கிற இந்த ஓவியம் யாரு? நான் தான் மாமா, உங்க அத்தை பொண்ணு தாரகமங்கலம். நீ தாரக இல்ல. அம்மா சொன்னாங்க உன் மாமனுக்கு மூக்கு கீழே ஒரு மீசை மூக்குக்கு மேல ஒரு மீசைன்னு. உலகத்திலேயே ஒத்தைக்கு ரெட்டையா மீசை வச்சிருக்கிற தைரியம் என் மாமனை தவிர வேற யாருக்கு வரும்? உன்னை கண்ட இந்த கணம் முதல் மாமா மட்டே அதுக்குள்ள பாவம் சொட்டை ஆயிட்டான். தாய் தாய் அங்கமுத்து இத வந்தாரப்பா. வியாபாரம் எப்படி போகுதுன்னு? நீங்க எங்களை ஓட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கூட்டிட்டு போறதுன்னு சொல்லிட்டு பயிருக்கு. ஹரிதீரன், உங்களுக்கு மீசையெல்லாம் முளைச்சு ஆளே கம்பீரமா மாறிட்டீங்க. உனக்கு கூட தான் மீசை முளைக்கல, அதுக்காக நீ மாறலையா என்ன? கவிதை மாதிரி இருக்க. சும்மா சொல்லக்கூடாது. நீங்க செதுக்கி வச்ச சேலை, அதுக்கு மேல சேலை. இப்ப நடக்க போகுது ஒரு கொலை. சரி விடுங்க. ஊர்ல என்ன நடக்குது? ஜெகஜோதியால நடக்குது. நேத்து கூட மருதீரம் வேதாள கால் விழுந்து கெஞ்சி கதறி நம்ம வைரநல்லூரியை காப்பாத்திட்டார்ல. கால விழுந்து ஊரை காப்பாத்துனீங்களா? ஐயோ உளட்டானே. வைரநல்லூர் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு. உடங்கி அதெல்லாம் சொன்னா புரியாது. என்ன புரியாது? நம்ம ஊர்ல மீச வச்ச ஆம்பளே இல்லையா? எப்ப மருதுரா இந்த குதிரை வண்டியை பீச்சாங்கை பக்கம் திருப்பு. எல்லாரும் சொல்லிக்காம ஓடி போயிடலாம். சரியா குறி பார்த்து நடுவுல இருக்கிறவன் காலில் விழுந்த தப்பிச்சிடலாம். அப்பா யோசிக்காத, முதல்ல தப்பிச்சுட்டே அப்புறம் யோசிக்கலாம்.
மறதியரா. அடேங்கப்பா ஒன்னு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இந்த போடு போடுற அப்புறம் நேத்துக்கு கால் விழுந்த. பவளமல்லிக்காக பெரிய படைய வந்தாலும் அடிச்சு தும்சம் பண்ணிடுவேன். ஆனா ஒரு அப்பாவி கிராமம் நம்மளை நம்பி இருக்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து தானே போகணும். வீரத்தோட இன்னொரு தகுதி பொறுமை. அந்த பொறுமையை கோழத்தனன்னு எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்றது? மற்றபடி பயிரநல்லூர் பொண்ணுங்கிறதுக்காக யாரும் வெட்கலாம் பட வேணாம். மீசை வச்ச ஆம்பளைங்க அங்கேயே இருக்காங்க. வண்டி பறக்க காத்திருந்து போதும் தானே. நம்ம கல்யாண ஏற்பாடுகளை கடகடன் தொடங்கி படபடன் எல்லாத்தையும் முடிச்சிடணும். அம்மா நல்லா இருக்கேம்மா. நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இருமா. அம்மா வர வழியில பெரிய ஆபத்து. மருதீரன் தான் எங்களை காப்பாத்தினாரு. ரொம்ப நன்றி மருதீரா. அது என்னோட கடமைங்க. வாங்கப்பா. என்னப்பா என்னாச்சு? எங்களால நம்பவே முடியலையா? ஏப்பா நீங்க ஏற்பாடு பண்ண வேதாளங்கள் நெஜ வேதாளங்களே மிஞ்சிட்டாங்க. அப்படி போடு. என்ன நடிப்பு, என்ன துடிப்பு, என்ன நெளிவு, என்ன சுழிவு. மருதீரா, நீ போட்ட சண்டைய பார்த்து சொக்கி போய் பவளமல்லிக்கு உன் மேல காதல் வரும்ல? வரும்னு நினைக்கிறேன். வரணும், இல்லன்னா இன்னொரு வேதாள சண்டைக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆமா, அடுத்தது என்ன? வா மருதீரா. வணக்கம் தலைவரே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன இருந்தாலும் குளிர்காலம் தான்ப்பா, இல்லை? ஆமாம், அதான் இதை கொஞ்சம் நல்லா அனுபவிக்கலாம்னு. அனுபவிக்கலாம்னா? இல்லை, உங்கள் பொண்ணு கூட்டிகிட்டு அப்படியே மலையோரமாக போயிட்டு வரலாம்னு. விளையாடுறியா? ஏன் இப்போ விளையாடினா தானே நல்லாயிருக்கும். சின்ன வயசுல விளையாடி இருக்கலாம், அதுக்காக இப்போவுமா? மலை வரியா, அப்படியே காலாறு கொஞ்சம் நடந்துட்டு வருவோம். ஓ ஏப்பா, நீ கிளம்பலாம். நேரத்தை வீணடிக்காத. என் பொண்ணு என் வார்த்தையை மீறி வாசப்படியை தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டான். ஓ என்னடி இது? அப்புறம் அப்பா பேச்சுக்கு என்ன மரியாதை? எப்பமா அப்பா பேச்ச நான் மீறி இருக்கேன்? அதான் வாசப்படி தாண்டாம பின்பக்கமா வந்துட்டேன். நான் வரேம்மா. அவளா நேத்து நான் தான் பவளமல்லின்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன் கண்ணு தான். சின்ன வயசுல என் அக்கா இறந்தப்போ எனக்காக கண்ணீர் விட்ட அதே கண்கள். நீ ஒரு கவிதை. அப்படின்னா? கவிதைன்றது எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? கேரளத்து பெண்களோட உடை மாதிரி முழுசும் திறக்காமலும், மராட்டிய பெண்களோட உடை மாதிரி முழுசும் மூடாமலும், சேலை கட்டின தமிழ் பெண்கள் மாதிரி திறந்தும் திறக்காமலும் மூடியும் மூடாமலும் இருக்கணும். வகையில் இவர் அற்புதமான கவிதை தான். கவிதையாலே கவுத்துருவீங்க போல இருக்கு. எவ்வளவோ பண்றோம், இது பண்ண மாட்டோமா? என் அப்பா எனக்கும் என் முறை பையனுக்கும் அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. நீ பக்கத்து தேசத்துக்கு படிக்க போனப்பவே உன்னை எனக்குள்ள வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டவன். இப்போ விட்டுருவேனா?
சந்தோஷமான விஷயம். யார் செஞ்ச புண்ணியமோ எனக்கு தானேக்கு நாளைக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. என்ன திடீர்னு புது மாப்பிள்ளை கலெல்லாம் வந்துருச்சு போல. என்ன இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா நேரம் 60 கல்யாணமே பண்ணிருக்கலாம். கிண்டல் பண்ணாதப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் கல்யாணத்தை நீ இதை முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும். அசத்திரும். அப்புறம் இந்த முதலீடு ஐயா அதெல்லாம் என் முன்னாடி பண்ண அசிங்கம். அவசரப்படாதப்பா. நீ வாலிப முறுக்கோடு இருக்கிற. உன் எதிர்கால மனைவியை நீ எப்படியெல்லாம் உற்சாகப்படுத்துறது உன் கற்பனையில் சில பல ஆசைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுல 3 குறிப்புகள் மட்டும் அண்ணன் கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே கொண்டு போய் தாரை கிட்ட நடத்தி தாறு மாறாக்கிடுவேன். சொல்ல மாட்டியா? அப்ப பொதுவான ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? முதலிரவுக்கு முக்கியமா பால் பழம் இருக்கணும்ல? ஏப்பா சிரிக்கிற? பால் பழம் இருக்கணும். முதல்ல உடம்புல பழம். மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். என் தாரக மங்களத்துக்கு தாலியை கட்டிட்டேன். என் கனி ரசமே, இந்த திருநாளுக்காகத்தான் மாமா பல நாள் காத்திருந்தேன். என்னது தேடாரு? உங்க அப்பா பூயா வரியா? என்ன மாமா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? கடையில விற்காத மொத்த பூவையும் வாரிக்கிட்டு வந்து கட்டில சுத்தி சாத்து எனக்கு என்னமோ முதலிரவு அறைக்குள்ள வந்த மாதிரி இல்ல, ஏதோ பூக்கள் மண்டிக்குள்ள பூந்த மாதிரியே இருக்கு. ஏ மாமா, இப்ப இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமா? அக்கா, நான் பண்ண முதலிரவு அலங்காரம் எப்படி இருக்கு அக்கா? ஏய், உனக்கு அகங்காரம் ஜாஸ்திடா. உன்ட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் அக்கான்னு கூப்பிடாதே, அக்கான்னு கூப்பிடாதேன்னு. இனி ஒரு முறை அக்கான்னு கூப்பிட்ட உன்னை அக்கா பிச்சிருவேன். வாடாவே, வெளியே வாடா. எனக்கு 3வது குழந்தை பிறக்கிற வரைக்கும் மூஞ்சில் நீ முடிக்க கூடாது. 4வது அப்புறம் பரவாயில்லையா? எதற்கு முடக்கா பேசாத போடா. எதுக்கு ஒத்து வரலீங்க அப்படி? மாப்பிள்ள என்னாச்சு? என்ன ஆச்சா? இவன் உள்ள பூந்துட்டாயா? ஒரு பச்சை பிள்ளை பள்ளியறைக்குள்ள பூந்திருக்கான். அவன் பாக்காத பார்த்து பயந்துட்டா அவனை பெத்தவங்களுக்கு யாரு பதில் சொல்லுவா? அக்கா வரேன்க்கா. வராத போடா. மாமா மாப்பிள்ள, நீங்க அத்தை கூட்டிட்டு இந்த புறம் போங்க. நான் உங்க மக தாரக மங்கலத்தை கூட்டிட்டு என்ன நையா உனதானே வச்சு யார பண்ண மாதிரி கத்துற? இல்ல மாப்பிள்ள, முதலிரவுக்கு முன்னால கவட்டைக்கு நடுவுல பூன பெரிய அவசரம் மாப்பிள்ள. இதை இப்படியே விடக்கூடாது. தாரக வாமா. மாமா 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 மாமா. ஐயோ, உனைய குறுக்க விட்டு வீணை மீட்ட முடியாம பண்ணிடுவாங்க போல இருக்க. கடவுளே! ஐயோ, பூனை குறுக்க போன நேரத்துல சுக்கிரன் 4ஆம் வீட்லயும் 4ஆம் வீட்டுல இருக்க வேண்டிய செவ்வாய் 7ஆம் வீட்லயும் இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் 3 நாளைக்கு முதலிரவு நடத்தப்படாது. 3 நாளைக்கா? அம்மா அப்பா ஜோசியர் ஐயா, வேற வழி இருக்கான்னு பாருங்க. என் பையன் ரொம்ப அவசரப்படுறான். அவசரப்படாம எப்படி பார்க்க முடியும்? ஏன்பா இங்கே எப்படி பத்தட்டு பண்றிய? அப்புறம் அங்க போய் அங்கெல்லாம் பிரமாதப்படுத்திடுவேன். ஐயா, எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கும்ல, இதுக்கு என்ன பரிகாரம் சொன்னீங்கன்னா நான் பட்டக்குன்னு முடிச்சுட்டு என் பணியன் ஆரம்பிச்சிருவேன். பரிகாரம் தானே? இல்ல மருமகனே, 3 நாள் கழிச்சே முதலிரவு வச்சுக்கலாம். கிணத்து தண்ணியை யாரும் அள்ளிட்டு போயிட மாட்டாங்க. அவசரத்துக்கு நான் கிணத்துல இருந்து ஒரே ஒரு குடம் தண்ணி மோந்துக்கலாமா? ஒரு குடமா? அவசரத்துக்கு ஒரு செம்பெடுத்தாலும் பம்பு. பாயாயோ அதுவா, போருக்கு தயாராயிட்டு இருக்கேன். வேதாளங்களை விரட்டுறதுக்கா? ஆமா, நான் மட்டும் இல்ல, 3 குழந்தைகளையும் சேர்த்து தயார் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு? இல்ல, உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? இது வரைக்கும் இல்ல. நீ ஒத்துழைச்சா வேணா. என்னது? அடுத்த குழந்தை நமக்கு நிஜமா பிறக்கும். இப்படி கூட உங்க காதல சொல்வீங்களா? இந்த சிரிப்பை நான் சம்மதம் எடுத்துக்கலாமா இல்ல என்ன?
நான் ஏமாத்திருவேன்னு பயப்படுறியா? இழக்கிறது என்னையே இருந்தாலும் சம்மதிப்பேன், ஏமாத்துறது நீங்களா இருந்தா. மருதீரா, என்னப்பா இது திருதிருப்புன்னு 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க? சரி, சந்தோஷம். ஊராரியே எல்லாரும் முன்னாடி இன்னைக்கு சாயந்தரமே மல்லி அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பேசி முடிச்சிருவோம். என்னம்மா? உங்க ஆசீர்வாதம் ஐயா. அப்புறம் மருதீரா, நம்ம நந்தவன முனியனுக்கு 9 பூ வச்சு நேர்த்திக்கடன் நிறைவேற்றணும். நிச்சயமாயா. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும்னு முதல்ல ஆசைப்பட்டதே நீங்கள் தான். ஒரு போர்வை வாங்கி கொடு. அந்த போர்வைக்குள்ள ஓன் ஞாபகத்தை வச்சு போத்திக்கிறேன். ஆர்வக்கோளாருங்க, வேஷம் போட்டு வந்துருச்சு. ஐயோ வேதாளங்க. நீ ஒன்றும் பயப்படாத மல்லி. பசங்க பாவம் அப்பப்போ வந்து காட்டுவானுங்க. 4 தட்டி அனுப்பிச்சா எல்லாம் சரியாயிடும். நீ போமா, மாமா கொஞ்சம் லாண்டுட்டு வரேன். ரொம்ப நாள் ஆச்சு, கை காலம் பரபரங்குது. ஏன்யா? ஏன் என் மேலதான் அவளுக்கு காதல் வந்துருச்சுன்னு தெரியும்ல. திருப்பி ஏன்டா வேஷம் போட்டு வந்து உயிரை வாங்குறீங்க? யாராவது கேட்டாங்களா? போங்க, போயிட்டு சாயந்தரம் வாங்க. உங்க கூலியை நான் பேசி வாங்கி தரேன். நேர்த்தி கடனை முடிக்கலான்னு பார்த்தா விட்ட மாட்டானுங்க போல் இருக்க. நம்ம மாதிரி வேஷம் போறாங்களா? வர வழியில 4-5 வேதாளங்களை பார்த்த மருதீரா. அதுக்கு என்ன இப்போ? ஐயோ, அவங்க எல்லாம் உண்மையான வேதாளங்க. காலையில யாரும் வேஷம் கட்டக்கூடாதுன்னு ஐயா சொல்லிட்டாரு. என்னடா சொல்ற? உண்மையான வேதாளங்களா? மருதீரா, மருதீரா, வேதாளங்க ஊருக்குள்ள புந்து நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வா. வயசானவனு கூட பார்க்க பேசுங்க. மருதீரா, இந்த வேதாளங்க பவளமொழியை வேதாள கொடைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கமா தான் தூக்கிட்டு போறாங்க மருதீரா. மருதீரா, ஐயா, ஐயா. மருதீரா, எவ்வளவோ போராடி என் மருமகளை என்னால காப்பாற்ற முடியல. அந்த வேதாளங்களை விடக்கூடாது. மருதீரா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். நீ முதல்ல தண்ணி நீ அத்துல அனாதையா வந்த எனக்கு ஒரு அப்பாவா இருந்து எல்லாத்தையும்
பார்த்து பார்த்து செஞ்சியே. ஒரு பிள்ளையா நான் உனக்கு எதுவுமே ஆசையா கேட்ட போறவே கூட நீ உசுரோட இருக்கிறப்ப பார்த்த முடியலையா ஐயா? ஐயா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதோ சொல்லணும்னாரு. அது என்னன்னு யாருக்கா தெரியுமா? தெரியல மனிதரா. ஐயா இடத்துல இருந்து இனிமே நீ தான் எங்களை வழி நடத்தணும். பௌர்ணமி பலி பூஜைன்னு ஏதோ பேசிக்கிறாங்க. பவளமல்லியும் பௌர்ணமியில் பிறந்தவதான் பயமா இருக்கு. அடிமைப்பட்டு கிடக்கிற நம்ம மண்ணையும் வேதாளங்க அபகரிச்சுட்டு போன என் பொண்ணையும் நீ தான் காப்பாற்றணும். தந்திரத்தால தான் நாம அவங்களை ஜெயிக்க முடியும். அப்ப இருந்தே உங்க ஐயா வேஷம் போடுற கலையில ரொம்ப திறமையானவர். நீயும் அதே பாணியில வேதாளங்கள் மாதிரியே தத்ரூபமா வேஷம் போட்டுக்கிட்டு அந்த வேதாள கோட்டைக்கு போய் இதையெல்லாம் சாதிக்கணும். அந்த தன்னம்பிக்கை என்கிட்டயும் இருக்கு. வெறும் மனித சக்தியை வச்சுக்கிட்டு அவங்கள எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு. இது சாதாரண மருந்து கிடையாது. மனிதர்கள் காலடி திறம்படாத அபூர்வமான குகை தாவரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட சாறு. இதை குடிச்சா இரத்த ஓட்டம் பல மடங்கு அதிகரிக்கும். நிலத்தோட இழுவிசையை எதிர்க்கிற அளவுக்கு உடம்புக்கு அழுத்தம் கிடைக்கும். இதனால உண்டாகிற மண்டைச்சூட்டில் வேதாளங்களுக்கு இணையான பலத்தை பெறலாம். நாமளும் அவங்கள மாதிரியே அந்தரத்தில் பறக்கலாம், பயங்கரமாக சண்டை போடலாம். ஆனால் ஒரு சின்ன சிக்கல். இப்போ வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த மருந்து குடிச்சா 8 நிமிஷம் வரைக்கும் தான் வேதாளமாக இருக்க முடியும். மறுபடியும் மனுஷ நிலைக்கே மாறிடுவோம். குடிச்சு பாரு. தள்ளிப்போங்க, எல்லாரும் பின்னால வாங்க. இப்ப நீ மருதியர் இல்ல, உன்ன ஒரு வேளாண்மை நினைச்சுக்கிட்டு முயற்சி பண்ணு. உன்னால முடியும். அந்த இடத்துல பறக்கலாம். எந்திரி. உலகத்திலே முடியாதது எதுன்னு கேட்டா அது முயற்சி செய்யாதது மட்டும்தான். இப்படி ஒரு சக்தி மருந்தை கண்டுபிடிச்சு அதை நிரூபிச்சிட்டீங்க. மருதிரா, வேதாள கோட்டைக்குள்ள நுழையிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நீ மச்சக்கூடங்கிற பெரியவரை தேடி கண்டுபிடிக்கணும். அவருக்கு தான் வேதாள கோட்டையை பத்தின ரகசியங்கள் எல்லாம் தெரியும். அவருக்கு 180 வயசுன்னு சொல்றாங்க. 180? ஒரு முக்கியமான விஷயம், வடக்க காங்கனின்னு இன்னொரு வேதாள தேசம் இருக்கு. அங்கிருந்து தான் 5 வருஷத்துக்கு ஒரு முறை மருத்துவ விதைகளை இந்த வேதாள கோட்டைக்கு கொண்டு வருவாங்க. வேதாளங்களுக்கு வர ரத்த முறுக்கு நோய்க்கு அதுதான் சிறந்த மருந்தா. என்ன காரணமோ தெரியல, இப்ப கடைசியா அவங்க வந்து 8 வருஷமாச்சுன்னு பேசிக்கிறாங்க. அதனால நீ காங்கனி தேசத்திலிருந்து மருந்து கொண்டு வர வேதாளம்னு சொல்லி சுலபமா உள்ள நுழைஞ்சிடலாம். உன் உதவிக்கு யாரை வேணும்னாலும் கூட்டிட்டு போ.
கோடங்கியும் சாமாவும் என் கூட வரட்டும். ஆ தாராளமா. ஐயோ, இவன் ஊருக்கு விடுதலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நாளைக்கு எனக்கு நடக்கிற இந்த முதலிரவுக்கு மூடு விழா நடத்துறாரு. சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டு நேரத்தோட போய் பாருங்க. காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. முதலிரவு இல்லை நான் பற்றி இனிமே எந்திரிச்சா எந்திரிக்கல நான். என்ன மருதீரா? இல்ல, குதிரை நகர மாட்டேங்குது. எதையோ பார்த்த மாதிரி மிரளுது. எதை பார்த்திருக்கும்? என்னாச்சு மருதீரா? ஊர் தலைவர் சொன்னார்ல, கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள் இருக்கிற யாழிமலை பகுதிக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம். கண்ணுக்கு தெரியாத மனுஷங்களா? அவங்க எந்த பக்கம் தெரியுறாங்கன்னு தெரியலையே. இருந்தாலும் குத்து மதிப்பா எல்லா பக்கமும் கும்பிட போடுவோம். வணக்கங்க. வணக்கம் தம்பி. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கண்ணுக்கு தெரியாதவங்க துணிமணி போட்டிருப்பாங்களா? நம்ம தான் யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டோமேன்னு எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு தான் தெரிவாங்க. அப்போ பொண்ணுங்களும் என்ன தேடுகிறாய்? ஏ வேதாளம், வகையா வந்து மாட்டிக்கிட்டியா? எங்க ராஜா கிட்டே வா. விடுங்கள், மேலும் விடுங்கள். இப்ப நடுவுல நாட்டிக்கிறேன். ஏய், சக்கரவர்த்தி சவரம் பண்றதுக்கா இருக்கேன். தெரிஞ்சேதான் திஷ்டி போட்ட ஓரமா கைய தட்டு. தொடங்கிட்டான்ல. வீண போன ஓனானே, வேகமா போ. சிக்கி சிக்கி, முக்கி முக்கி. இதுக்கு மேலேயும் காத்திருக்க வேண்டாம். புள்ளர் உலகை குழி தோண்டி புதைக்க வந்த 3 வேதாளங்களையும் பேசும் பறவையையும் விஷசிலந்தியை கடிக்க விட்டு கொன்றுவிட ஆணையிடுகிறேன். அப்பா நிறுத்துங்க. அந்த வேதாளத்தோட கண்ணு பார்த்தா அப்படி ஒன்றும் தப்பா தெரியல. ஓஹோ, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறம் தண்டனை கொடுக்கலாமே. சுத்துறத நிறுத்து. அந்த வேதாளத்தோட வாயை மட்டும் விடுதலை பண்ணு. குள்ளர் உலக அரசே, நாங்க வேதாளங்கள் இல்லை, வேதாளங்கள் போல வேஷம் போட்டிருக்கிற சாதாரண மனுஷங்க தான். நாங்கள் வைரநல்லூர்லேருந்து வரோம். என்னோட காதல் மனைவி பவளமல்லிய வேதாளங்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன கொடுமடா இது? அவளை காப்பாத்துறதுக்காகவும் எங்கள் மண்ணோட விடுதலைக்காகவும் தான் இப்படி வேஷம் போட்டு வேதாள கோட்டையை தேடி போகிறோம். அப்படியா? வீரனே, அவன் பல்ல கழட்டி பாரு.
அப்பாவிகளை கொண்டு இருப்போம். முதல்ல அந்த 3 பேரையும் அவுத்து விடுங்க. சபாஷ் மகளே, உருவத்திற்கேற்ற மூளை. இத்தனுண்டு இருந்துகிட்டு என்ன வார்த்தானா? நான் தான் குள்ளர் உலக அரசன் கொர்க்கை நியூட்டன். இது என்னுடைய மனைவி பிளமிங் சுந்தரி. இவள் என்னுடைய ஒரே அன்பு மகள் ஐன்ஸ்டீன் காமாட்சி. வேதாளயன எங்களுக்கும் எதிரிகள் தான். அவனுங்க சோமபானம் குடிக்கும் போது எங்களை குச்சியில குத்தி துவையில தொட்டு தொட்டு சாப்பிடுவானுங்க. அம்மிக்கல்லுக்கு பிறந்தவனுங்க. எங்க ஜனத்தொகை குறைஞ்சது காரணமே அவனுங்க தான். சரி, முதல்ல எங்க குல வழக்கப்படி உங்களை வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம். யாராங்க? நான் ஒரு பொண்ணுன்றதுனால என்ன போருக்கே கூட்டிட்டு போனதில்ல. இந்த வீர போருக்கு நான் போய் தான் தீருவேன். தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடுங்கப்பா. சிக்கி சிக்கி முக்கிய முக்கிய என் மக காமாட்சியும் உங்களோட வருவா. நன்றி அரசே. ஆல்பா பீட்டா காமா வெற்றி செய்தியோட திரும்பி வாங்க. அப்பாடி, சங்குமலை பகுதிக்கு வந்துட்டோம். வீட்டா, இதுதான் அந்த பெருசு மச்சக்கூடனுடைய வீடு. ஐயா 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 என்ன காட்டு வீடு ஆடுது, அசையுது, முண்டுது. மச்சக்கூடன் ஒரு ஆமையா? ஆளை கூப்பிட்டா ஆமை வருது. எத்தான் தண்டி? வணக்கங்க ஐயா, நான் கொர்க்கை நியூட்டனோட மக காமா. இவர் மருதீரன். இவருக்கு ஒரு பிரச்சனை. நீங்க கொஞ்சம் மருதீரா, நீ மட்டும் எதிரே வந்து நில். பாறை உருட்டு பாதை பிறக்கும். பாறை உருட்டு பாதை பிறக்கும். பெயரை மாற்று, பலம் பெறுவாய். அட சீக்கிரமா எடுத்து எழுதுங்கப்பா. எழுதிக்க. சீக்கிரம் தாடா. யவன படுக்கையில் கோட்டை நமக்கு. கோட்டை நமக்கு. நெருக்கினால் நெருக்கினால் ஒன்றுக்கு போ. அப்போ கலக்கினால் 2க்கு போன்னு சொல்லும் போல் இருக்கே. சூரியன் மறைக்கும் கோலை உடை. சூரியன் மறைக்கும் கோலை உடை. இவைகளை நீ சரியாக செய்தால் வெற்றி பெற வாய்ப்புண்டு. வாய்ப்புண்டு, வெள்ள போட்டு. கதவை சாத்திருச்சு. இதுக்கு நாம கிழமை வாயை திறக்காமலே இருந்திருக்கலாம். கோடங்கி முட்டாள் நிறைய பேசுவான், அர்த்தம் குறைவா இருக்கும். அறிவாளி குறைவா பேசுவான், அர்த்தம் நிறைய இருக்கும். கையெடு. குறைவா பேசலாம், ஆனா இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி அர்த்தம் புரியாம யாராவது அறகுறையா பேசுவாங்க. அவன் மண்டையில எச்சு கூட நிக்க மாட்டேங்க பாரு, வலிக்கிட்டே போகுது. வாயை கொடுத்து வாங்கி பூசிக்கிட்டான். அண்ணே, இப்ப நீங்க சரித்திரத்துல இடம் பிடிச்சிட்டீங்கண்ணே. கரடி காரி துப்பி கூட கேள்விப்பட்டிருக்கேன். முதல் தடவையா ஒரு ஆமை காரி துப்புனது உங்களை தானே, பெருமையா இருக்குண்ணே. இந்தாங்க எடுத்துக்கங்க. கொண்டாப்பா கொண்டாப்பா, இதுல ஒரு துண்டு போதும், எனக்கு ஒரு நாளைக்கு தாங்க. ஆமா, ஆல்பா பீட்டா காமாங்க. ஆமா, எங்க சாமா பக்கத்துல தான். நான் சாப்பிட்டேன். நீங்க? எருமக்கடா எலிக்கிட்ட என்ன மொக்க போடுது? நான் பார்த்ததுல இந்த உலகத்திலேயே உங்களை மாதிரி கண்ணழகு வேற எவ்வளவுக்கும் கிடையாது. கருமத்தை உத்து பார்த்தா தான் உருவமே தெரியும். இதுல கண்ணை பார்த்து கவிதை வேற நடத்துடா. ஐயோ, ஏன் கண் கலங்குறீங்க? உங்களை பார்த்த உடனேயே என் இதயம் 2 துண்டா உடைஞ்சிருச்சு. ஆமா காமா, நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். சாமா காமா சாமா காமா. சை, இதுங்க கெட்ட கெட்டுக்கு முத்த வேற கொடுத்து விளையாடுதுங்க. உனக்கு அது கூட வக்கு இல்லைல்ல, மூட்டுப்படு.
மாறி போறவன்டா. இந்த கால்வாய் எப்படா தாண்ட போறேன்? ஐயோ, நரகத்துக்கு போற மாதிரியா இருக்கே. இது எப்படி தாண்டறது? நீங்க புலம்புறதுலயும் தப்பு இல்ல. இதுல மீதி பாலம் கட்டி போறதுக்கு பல வருஷம் ஆகுமே. ஒரு யோசனை, சூரன் நம்மள தூக்கிட்டு போயிட்டா என்ன? ஏ மூதி, நம்ம போயிடலாம்ல. அவங்கள யார் தூக்கிட்டு வருவா? தவறி விழுந்தா கருமாதிக்கு எலும்பு கூட மிஞ்சாது. இப்படி பயமுறுத்துறதுக்கு மட்டும் பறந்து வந்துரு. பாறை உருட்டு பாதை பிறக்கும், பாறை உருட்டு பாதை பிறக்கும். என்னடா முயல் கீழ் தேடுறானா? பாறை உருட்டு பாதை பிறக்கும். இல்ல நவக்கிரகத்தை சுத்துற மாதிரி சுத்துறாம்ல. மறுபடியும் சுத்துறத பார்த்தா நமக்கு தலை சுத்துதப்பா. என்னோட கணிப்பு சரினா இந்த கல்லை கொண்டு போய் அந்த பொந்துல போடணும். சபாஸ். என்னப்பா உலகமே உருள்ற மாதிரி சத்தம் கேக்குது? வந்துருச்சு. எந்த திசையில போறதுன்னு தெரியலையே. ஏய் இங்க பாருல, செங்கழுத்தி புயல. மருதிரா, இது அபூர்வமான வழிகாட்டுற இழப்பா. முதல்ல அதை எடுங்க. காமானி புத்தத்தை எடு. எடுமா. ஏய் இந்த போட்டுக்கலாம். இந்த இலையில பிபி செஞ்சு ஊதுனா காத்து வருமோ? என் வாயில நல்லா வரும். பிபி செஞ்சு ஊதுனா பச்சை வாயங்கிற தவளை வந்து நமக்கு வழிகாட்டுமாம்ல. தலைவன் தான் வழிகாட்டுவான், தவளை இல்லாம வழிகாட்டும். சரியான வழிய தலைவன் காட்டினா என்ன, தவளை காட்டினா என்ன? இன்னொரு தடவை தான் ஊதேப்பா. பச்சை தவளை ஊதுனொன்னு படக்குன்னு வந்துருச்சு. தூக்குதா. ஏப்பா மருதிரா, கூச்சப்படாம அந்த தவளை கிட்ட வழி கெடுப்பா. வேதாள கோட்டைக்கு எப்படி போகணும்? ஏ மருதிரா, தவளையை பத்தி விட்டாதப்பா. முழுசா என்ன போட்டுருக்குன்னு பாப்போம். எங்க பாரு, பச்சை வாயன் வருவான், அவனிடம் திருமணமாயும் கற்பு களையாத ஏகபத்தினி விரதன் ஒருவன் வந்து வழி கேட்டு அந்த தவளையின் முதுகில் அழுத்தமாக நக்கினால் வழிகாட்டும். அவ்வளவுதான் போட்டிருக்கு. என்ன சங்க நம்ம பக்கம் ஊதுறாங்க? தாரக மங்களத்தோட தாறுமாறா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி தவளையை நக்க விடுறானுங்களே. ரொம்ப தயங்காத, நக்குனே. அடி போடி சுட்டக்கா. நக்குப்பா. அட சீக்கிரம் நக்கியா. நிறுத்துறா. இது என்ன கோயில கொடுக்குற பஞ்சாபரதமா? சலப்பு சலப்பு நக்கிறதுக்கு பாம்பு திங்கிற தவளடா. பாம்பு ஒண்ணு கோச்சிக்காது. நக்குங்கண்ணே, நக்குங்க. தாரக பச்சை தவளை வேதாளம்மன் எங்கே? இந்த பக்கம் காட்டுது. அந்த திசையா? பச்சை வாயம் பிச்சுட்டாயா? இதுலதான சக்தி மருந்து இருக்கு. இதை எடுக்காம எங்க ஓடுறாப்ல?
யாரு நீங்க? யார் ராணி? இளவரசி என்ன பண்ற? இளவரசி சொல்லு. நீ யாரா? உங்க இளவரசிய சிறுத்தை துரத்தினப்போ எங்க புளியங்க பறிக்க போயிருந்தீங்களோ? ஐயோ, அவரு தளபதி. இவர்தான் என்ன கரிஞ்சரத்தை கேட்டிருந்து காப்பாத்தினாரு. நான் வேதாள கோட்டையோட தளபதி ஜலதரங்க. அங்கே புலியங்கா பறிக்கிறது தான் என் வேலை. நீ? நாங்க இமயமலை பகுதியில் இருக்கிற காங்கினி தேசத்திலிருந்து வர்ற வேதாளங்கள். பாருங்க கனலாம். நான் அந்த தேசத்து மருத்துவ இளவரசன். பொதுவா நான் புலியிலிருந்து தான் மருந்து தயாரிப்பேன். புளியங்கா கோட்டையிலிருந்து இல்லை, உண்மையான புலிப்பால்ல இருந்து. ஜலதரங்கனுக்கே புலி மருந்தா? உங்களுக்கு மட்டும் இல்லை,
உங்கள் வேதாள கோட்டைக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கோம். இனி இந்த புலி மருந்து எப்படி வேலை செய்ய போகுதுன்னு மட்டும் பாருங்க. அப்போ உன்னை நான் தான் கோட்டைக்கு கூட்டிட்டு போனோம். நீங்கள் கூட்டிகிட்டு போகலனாலும் நானே வந்துடுவாங்க. எல்லாத்தையும் சோதனை பண்ணியாச்சு. மூட்டையில் இருக்கிறது வெறும் மருத்துவ வேர்களும் விதைகளும் தான். மருத்துவனுக்கு எதுக்கு ஆயுதம்? தூக்கி உள்ள வைங்க. சக்தி மருந்தெல்லாம் பிடிக்கிட்டாய். இனிமே நம்ம பல்லு புடுங்கிற பாம்பு மாதிரி இறங்கியாச்சு. 2ல் 1 பார்த்துரும். மருதீரா, முகத்துல பயத்தை காட்டாம பேசு. என்னவா? மரணமே வந்து மல்லாக்கப்பட்டு அடிச்சாலும் முகத்துல பயத்தை காட்டக்கூடாதா? யார் இவங்க? பார்க்க பாவமா இருக்காங்க. அப்ப நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க. இங்க அம்மா மகாராணி இல்ல மந்திரவாதியா? இவங்க எங்கிருந்து வராங்க? ராணி கேட்குறங்கல்ல. நாங்கள் காங்கணி தேசத்திலிருந்து மருத்துவ விதைகள் கொண்டு வந்திருக்கோம். ராணி, நான் மருத்துவ இளவரசன் மருதீரன். இங்க ரத்த முறுக்கு நோயினால மாசத்துக்கு 3 பேர் உயிரிழக்கிறாங்க. இவ்வளவு தாமதமா வரீங்க? வர்ற வழியில வயிற்றால போயிடுச்சுன்னு சொல்லுவோமா? என்னப்பா இந்த அம்மா கோட்டையை இப்படி சுத்தி சுத்தி காமிக்குது? சொல்லி இளவரசனே. இளவரசியோட வரும்போது கழுகுமலை கிட்ட வச்சு இவங்களை பார்த்தோம். கருஞ்சிறுத்தை கிட்ட இருந்து இளவரசியை காப்பாத்தினது இந்த இளவரசன் தானா? கேள்விப்பட்டேன். சந்தோஷம். என்னாச்சு? சொல், ஏன் இவ்வளவு தாமதம்? ராணி, எங்க காங்கனி தேசத்துல கடுமையான புயல், அதனால மருத்துவ செடிகள்லாம் விளையவே இல்லை. அதான் தாமதம் ஆயிடுச்சு. மருந்து தயாரிக்க உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஏதாவது அள்ளி விடுப்பா. எவன ராணி? கொறுக்குப்பூ விதைகளை காய்ச்சி வடிகட்டணும். ஆமா. அப்புறம் வாப்பேறு இலைய காய வச்சு அரைக்கணும். ஆமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மருந்து எப்போது கிடைக்கும்? ஒரு 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 3 நாள்ல தயாராயிரும். தயாரான உடனே நோயை போக்கி காட்டிடுவீங்கல்ல? என்ன பதிலியே காணும்? நிச்சயமா நோயை போக்கி காட்டிடுவோம் ராணி. நல்லது. நீங்க போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு வேலையை தொடங்குங்க. ரொம்ப நன்றி யவன ராணி. இந்த சுண்டக்காப்பைய யார் சொல்லி முடிக்கிறது? சொல்லி விட்டுறான். நம்ம சொல்லி முடிக்கிறதுக்கு தான். குறி என்னதான் சொல்லுது பீட்டா? வடகிழக்கு திசையில இருந்து ஒரு நல்ல தகவல் வருதுன்னு குறி சொல்லுதுப்பா. நல்ல தகவல்.
நம்ம சூரண்டா தம்பி, மேல ஆழ்வாடா. மருந்து குப்பிடா கண்டுபிடிச்சு தூக்கிட்டோம்ல. சக்தி மருந்த பார்த்ததுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு உசுரே வந்துச்சு. சூரா கிச்சு கிச்சு போட்டாதப்பா, கூச்சமா இருக்குல்ல. தயவு செய்து மருந்து வேற இடத்துக்கு மாத்துக்கப்பா. நம்ம மருந்த பைக்குள்ள இருக்கிற குப்பியில மாத்திட்டு இதுல தண்ணியை நிரப்பி வச்சிருவோம். மருதிரா, சூரன் ஆல்பாவும் மருந்து எடுக்க போன இடத்துல காத்து வாக்குல ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்காப்பா. என்னது? பைரநல்லூர்ல இருந்து கடத்திட்டு வந்த பொண்ணு பூஜையில பலி கொடுக்க போறதா பேசிக்கிட்டாங்களாம். அவள மல்லி எங்க இருப்பா? மந்திரக்கோல் அக்னி துண்டு மாதிரி அனல் அடிக்குது ராணி. இது வெறும் மந்திரக்கோல் இல்ல, 17 உயிர்கள் குடியிருக்கிற சக்தி வாய்ந்த மந்திரக்கோல். இன்னும் 2 நாள் தான் கிடைக்க போறது பெரும் புதையல். இந்த மலையில இருக்கிறது தான் சிறையா இருக்கணும். எனக்கு இருக்கிற நடுக்கத்துல மொத்த கோட்டையும் சிற மாதிரி தான் இருக்கு. இதுல தனியா வேற சரியா பேதிக்கு மருந்து கொடுக்காம போப்பா. அண்ணே, மகாராணிக்கு 4 பொண்ணுங்களாண்ணே? ஒண்ணு தாண்டா இளவரசி, மத்த 3 இலவச அரிசி. திரும்பி போ. ஒரு கண்ணு இங்க இருக்கு, இன்னொரு கண்ணு எங்கல? மருதீரன் கை காட்டினதும் மாமொழியன் எப்படி நின்னா? அதான் எனக்கும் புரியல. எப்படி இவ்ளோ பெரிய ராட்சசனை எதிர்த்து நின்னீங்க? உங்களை மாதிரி அழகான பொண்ணு பக்கத்துல இருந்தா ஆபத்து கூட அதிரசம் சாப்பிட்ற மாதிரி தான். நல்லா கொடுக்குறான்டா அதிரசம். நான் என்ன சொன்னேன்? மருந்து கீழே இருக்கு, குப்பிக்குள்ள வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்குன்னு சொன்னேன். நீ அவனை பார்த்த உடனே மருந்து குடிறானா? குப்பிக்குள்ள இருந்த தண்ணியை குடிச்சுட்டு அந்த மாமி சம்மளையோட மல்லுக்கு நிக்கிறேன். ஆமா, நானும் மறந்துட்டேன். அப்ப நான் குடிச்சது தண்ணியா? பின்ன என்ன? அப்புறம் எப்படி நான் கை காட்டணும்னா அந்த ஒத்த கண்ணை நின்னா? அதை நீங்க அந்த ஒத்த கண்ணன் கிட்ட தான்ப்பா கேட்கணும். ஏதோ நம்ம அதிர்ஷ்டம். வணக்கம் இளவரசி. வணக்கம் மாவீரரே. அட போயாங்கோ, நம்ம இடத்துல ஒருத்தி கூட அப்படி இல்லையப்பா. என்ன பாக்குறீங்க? எவ்வளோ பிடிச்சிருக்கா? உண்மையை சொல்லணும்னா ஆடையே என் கண்ணுக்கு தெரியல. என்னது? முடிஞ்சது ஜோலி, இனிமே சிறையில் நம்மளுக்கு களிதாண்டா. தப்பா நினைச்சிடாதீங்க இளவரசி. உங்க அழகு என் கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்ல வந்தேன். சரி, விருந்துக்கு வாங்க.
இந்த வேதாள கோட்டை யவனராணி விருந்துல நீங்களும் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். விருந்து தொடங்கட்டும். அங்கிட்டு இருக்கிற குழம்பு எங்கிட்டு மாத்திரம்னா குதிரையில போய் தான் எடுத்துட்டு வரணும் போல. அதை விடுப்பா. அங்க பாரு, எத்தோ தொண்டி முதல்ல செவ்ல திருப்பி குப்புற போட்டுருக்காங்கப்பா. இல்ல கண்டதையும் தின்னு கழிஞ்சிடாத. சிறகடிப்போம். நாமளும் சிறகடிப்போமாடா. விருந்தினர்களோட கோப்பையை தட்டிக் கொள்வது எங்கள் மரபு. ஏப்பா நீங்க சிறகடிக்கிறதுக்கு நான் ஏப்பா குளிக்கணும்? யவனராணியை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. 56 ஊர்களை ஆள்றதுன்னா சும்மாவா? ஆமா, என் மக்கள் அவங்களுக்காகத்தானா. ரொம்ப சந்தோஷம் ராணி. அப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா? இந்த வேதாள கோட்டைக்குள்ள இருக்கிற என் இனம் மட்டும்தான் என் மக்கள். என்ன பேச்சையே காணும் மருத்துவனே. ஆமாமா, எங்க தேசத்திலயும் வேதாள இனம் தானே முதலாளி. சாதாரண மக்கள் நமக்கு எப்போ அடிமைகள் தானே. அதேதான். பாறை பாதை முடிஞ்சது. 2வது பெயரை மாற்று பலம் பெறுவார். யவன படுக்கையில் கோட்டை நமக்கு. யவன படுக்கையில் கோட்டை நமக்கு. அதாவது யவனராணி படுத்த பின்னாடி, தூங்கின பின்னாடி அந்த கோட்டை நமக்கு சொந்தம். ஆமா, ஏன் விட முடியா? என்ன அக்கிரமம்டா இதுக்கு. பேசாம நான் வேதாளத்துக்கிட்டே சிக்கி சீரழிஞ்சிருக்கலாம். புதினா துவையல்மா நினைச்சிட்டு நக்குங்க. பச்சை தவளை பவளமல்லி எங்க? என்ன மேல கையை காமிக்குது? ஐயோ, பவளமல்லி அநியாயமா மேல போயிட்டாளா? அரகீர யாரு? கோட்டையோட மேல் பகுதியில் இருக்கான்னு அர்த்தம். சரி, நான் கிளம்புறேன். மல்லி, பழமல்லி, உன் உயிர் இருக்கிறது என்கிட்ட. உன்னை கொல்லணும்னா முதல்ல என் உயிர் எடுக்கணும். உன்னை கண்டிப்பா காப்பாத்திடுவேன். எட்டு நிமிஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் மருதி என்ன காணமே. ஏதாவது ஆபத்துல மாட்டிருப்பானோ? கல்யாணத்தன்னைக்கு அந்த சாமியார் மங்களம் உண்டாகட்டும் சொல்லி வாழ்த்தினா கடைசி வரைக்கும் என் தாரக மங்களம் உண்டாகாமலே போயிருவா போல இருக்கு. யோ கோடங்கி, மங்களம் செத்தா தானே உண்டாக முடியாது. நீ செத்தா மங்களம் உண்டாக வாய்ப்பு இருக்குல்ல? சரி சரி. ஆரம்பத்திலிருந்து உன் நடவடிக்கைகள் முன்னுக்கு பின் முரணா இருக்கு. யார் நீ? என்ன விஷயமா இந்த வேதாள கோட்டைக்குள்ள வந்திருக்கேன்? சொல்றா.
சும்மாதான் மருந்து குடிச்சு 8 நிமிஷம் முடிச்சு போச்சா? மருதீரன் ஒரு அடிக்கே விழுந்துட்டானா? அவன் வேதாள இனமாங்கிறதே சந்தேகமா இருக்கு. நாளைக்கு காலையில அவனை பலிமேடைக்கு கூட்டிட்டு வாங்க. ஊர் கூடட்டும். சக்தி மருந்தை கொடுத்தாச்சுல. மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதும் மருதிரன் செய்ய போற வேலையை மட்டும் பாருங்க. மருத்துவ இளவரசன் மருதீரா, நீ ஒரு வேதாளமே இல்லங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. நான் வேதாள இனமானு விசாரிச்சு பார்த்தா தெரியாது, வீரத்தை பார்த்தா தான் தெரியும். அமிச்சு பாருங்க உங்க வேதாளங்களை. நீ உருகிற பனி மருதிரா, இவ உன்னை பிடிச்ச சனி. பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலி. பலம் உடம்புல இருக்கா திறமையில இருக்கான்றது தான் முக்கியம்.
அப்பவே செத்து போயிட்டடா. ராணிக்கு என் மேல சந்தேகம் இல்ல, நடுவுல இருக்கிறவங்களுக்கு தான் என் மேல சந்தேகம். சொல்லுங்க, வேற யார்கிட்ட நான் நிரூபிக்கணும்? உன்கிட்ட நிரூபிக்கட்டுமா இல்ல உன்கிட்ட நிரூபிக்கட்டுமா? ஐயோ போதும்பா. சொல்லுங்க, வேற யாருக்கிட்ட? உன்கிட்ட? உன்கிட்ட? என்னடா முடிஞ்ச விட கச்சேரிக்கு மேல வாசிக்கிறான். என்கிட்ட நிரூபிக்கலாமா? தவறில்லையே. நிச்சயமா ராணி. ஐயோ மருந்து வேலை செய்யற 8 நிமிஷம் முடிஞ்சு போச்சுப்பா. அப்போ நமக்கு 7:30 ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வேதாளத்தோட நீ சண்டை போட்டு ஜெயிச்சிட்ட. இருந்தாலும் இந்த கோட்டை வழக்கப்படி உச்சகட்டமா நீ நிரூபிக்க வேண்டியது ஒற்றை வேதாள சோதனை. அந்த அம்மாவுக்கு போட்டி நடத்துறதே பொழப்பா போச்சுப்பா. இதுல நீ ஜெயிச்சிட்ட. உன்னை எந்த சந்தேகமும் இல்லாம ஏத்துக்கிறேன். இதுதான் ஒற்றை வேதாள வளையம். சூரா, சீக்கிரம் இந்த மரத்தை கொண்டு போய் குறா. இதுல வேதாளம் ஒரு பக்கம் நுழைஞ்சு மறுபக்கம் வந்துடும். ஒரு வேதாள உடம்பின் வலிமை இந்த சூட்டை தாக்கும். ஆனா மனுஷன் உடம்பு இந்த சூட்டை தாங்காது. பாக்குறியா? அண்ணே, எனக்கு சங்கூதர சத்தம் கேக்குது. எனக்கு கேட்கலடா. என்ன? நான் தான் ஏற்கனவே செத்துட்டேனே. வேதாள கோட்டை யவன ராணிய யாராலையும் ஏமாற்ற முடியாது. என் மகள் இளவரசி மந்தாகினியை மாவீரன் மருதேரனுக்கே திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்திருக்கிறேன். திருமண நாளை விரைவில் அறிவிப்பேன். மருதீரன் வேதாள சோதனை தப்பிச்சிட்டான். முதல் வேலையா காதும் காதும் வச்ச மாதிரி மருதீரன் கதையை முடிச்சிருங்க. அந்த பேயழுகு குருவி எங்க இருக்கான்? ரொம்ப
ரொம்ப அலறாங்கல்ல. அந்த எந்திரிக்கிறான், எந்திரிச்சுட்டான். நந்தவன முனியா, நந்தவன முனியா, நந்தவன முனியா, நந்தவன முனியா. எனக்கே குழப்பமா இருக்கே. முனியா, நின்னு. வேதாள சோதனையில நான் ஏன் சாகல? தெரியலையே. மருதீரா, அரண்மனை செலவக்காரரு உன்னை ரகசியமா பார்க்கணும்னு சொன்னாரு. இந்த இலைய உன் படுக்க விரிப்புல பார்த்தேன். இதை நான் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது என்ன பண்ணும் தெரியுமா? உன் உடம்புல உள்ள அதீத சக்தியை கட்டுப்படுத்தி வெளியே சாதாரண மனுஷனா காட்டக்கூடிய அபூர்வ மூலிகை. அப்ப நான் ஒரு வேதாளமா? ஆமா, நீ வேதாளமே தான். உங்க அப்பா யார் தெரியுமா? ஒத்து பார்க்கிற ஒத்த பார்வையில 10 பேரை கொளுத்துற எருமையில எங்க புலி வந்தேன். முதல்ல உன்னை காப்பாத்த வரேன் பார். இப்ப வர சொல்லுங்கடா உங்க புலி வேந்தனா. வர சொல்லுங்கடா. இருக்கிற சத்தம் கேட்கல. எங்க இளவரசர் வந்துட்டாரா. எங்களை காக்க வந்த சக்தி உங்களை அழிக்க போற கத்தி.
இளவரசர் புலிவேந்தன் வந்ததுனால அந்த ஊரே சந்தோஷப்பட்டாங்க. உன்னை வயித்துல சுமந்துக்கிட்டு உன் அம்மா புஷ்பராதையும் வந்து சேர்ந்தாங்க. சகல கலைகளையும் கத்துக்கிறதுக்காக 18 வருஷத்துக்கு முன்னால அந்த மண்ணை விட்டு போன புலிவேந்தன் வாகைநல்லூர் மக்கள் அவசரமா உதவி கேட்டு கூப்பிட்டதுனால தான் அந்த ஊருக்கே வந்திருந்தாரு. சொல்லுங்கம்மா, நம்ம வீரர்களை எதுக்காக உங்களை கட்டி வச்சு கொள்றாங்க? தப்பு உங்க மேலையா இல்ல மன்னர் மேலையா? புதுசா வந்திருக்கிற தளபதி ஜலதரங்கம் மேலதாயா. தாத்தா கருந்தேல் நந்தன் எல்லா ஊர்களுக்கும் நிறைய நன்மைகளை செஞ்சவர். ஆனா அவர் செஞ்ச ஒரே தப்பு அந்த ஜலதரங்கனை தளபதி ஆக்குனதுதான். அன்னையிலிருந்து அவன் தலகால் புரியாம ஆட ஆரம்பிச்சிட்டான். ஆனா இதையெல்லாம் அரசருக்கும் யமனராணிக்கும் தெரியாம பார்த்துக்கிட்டான். சுத்துப்பட்டுல இருக்கிற அத்தனை ஊர்களையும் தலைமுறை தலைமுறையா 2 பூஜை நடக்கும். ஒண்ணு விதை விதைக்கும் போது நடக்கிற உத்திர பூஜை, இன்னொன்னு அறுவடை பண்ணும்போது நடக்கிற பாத பூஜை. இந்த பாழா போன ஜலதரங்கம் வந்ததுக்கு அப்புறம் பாத பூஜையே நடக்கலையா. நாளை மறுநாள் பாத பூஜை நடக்கணும், ஆனா நடக்காதையா. நடக்கும்மா. நாளை மறுநாள் வாகைநல்லூர்ல பாத பூஜை நடக்கும். அது வரைக்கும் நான் உங்களோட தான் இருப்பேன். இந்த புலிவேந்தன் ஆள பிறந்தவன் இல்லம்மா, மக்களுக்காக வாழ பிறந்தவன். அரசரும் இளவரசியும் புலிவேந்தன் வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து வெறும் ஓலை மட்டும்தான் வந்தது. அந்த ஓலையில எல்லா உண்மைகளையும் அவர் எழுதியிருந்தார். வாகைநல்லூர்ல பாத பூஜை நடத்தி பல வருஷம் ஆச்சுன்னு, ஒவ்வொரு முறையும் நம்ம வேதாள வீரர்களே மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறாங்கன்னு, இதுக்கு பின்னாடி உள்ள சதிகாரர்களை பத்தின தகவலோட நான் வர்றேன்னு எழுதியிருந்த செய்தியை பார்த்து அரசருக்கும் இளவரசிக்கும் பெரிய குழப்பம். ஜலதரங்கனுக்கோ பயங்கர அதிர்ச்சி. உடனடியா ஜலதரங்கம் கொடுவரி சித்தங்கிற ஒரு கொடூரமான முனிவரை போய் சந்திச்சான். அவர் ஒரு சக்தி வாய்ந்த செய்வன மோதிரத்தை கொடுத்து யவனராணியை வசியம் பண்ண சொன்னான். நீ கொடுத்த இளவரசி யவனராணியுடைய முடிய மந்திரிச்சு சுடுகாட்டு யாகம் வளர்த்து செய்வன செஞ்சு இந்த மோதிரத்தை தயாரிச்சிருக்கேன். சிலந்தி மோதிரத்தோட கால் பகுதியை அழுத்தினா அதிலிருந்து வர்ற செய்வன புகை காத்துல கலந்து எவ்வளவு பேர் இருந்தாலும் யவனராணியை மட்டும் அது தாக்கும். போல சொல்றேன். மோதிரத்தை மொத்தமா உடைச்சிட்டான். யவனராணி வெறிப்பிடிச்சு பேயாட்டம் ஆடிடுவான். அடுத்து யவனராணியை வச்சு அரசரையே சிறப்பிடிச்சான் ஜலதரங்கம். வேதாள கோட்டையோட மொத்த கட்டுப்பாடும் ஜலதரங்கம் கைக்கு வந்தது. அப்போ ராணிய காத்தாடியாக்கி நூலை ஜலதரங்கன் தான் கையில வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, ஜலதரங்கம் ஆட்டத்தோட விதியும் கைகோர்த்துக்கிட்டு கோரத்தாண்டவன் ஆட ஆரம்பிச்சது. அன்னைக்கு வாகைநல்லூர்ல பாத பூஜை சந்தோஷமா தொடங்கிச்சு. புலிவேந்தனை நேரடியா ஜெயிக்க முடியாதுன்னு முடிவு பண்ண ஜலதரங்க குறுக்கு வழியை கையாண்டான். புலிவேந்தா, பார்க்கறதுக்கு புலி மாதிரியே இருக்கியே. பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, பயப்படாதீங்க. அவங்க உங்க குழந்தைங்க இல்ல, என் குழந்தைங்க. காப்பாத்தியே தீருவேன். ஒரு அடி எடுத்து வச்சாலும் குழந்தைங்க எல்லாம் செத்துரும். வாழ்றப்பவை கிடைக்கிற சொர்க்கமடா குழந்தைங்க. அவங்கள கொன்னுட்டு எந்த நரகத்தை ஆட்சி செய்ய போறேன். ஆட்சி என் கைக்கு வர்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீ வந்த உடனே அவங்களுக்கு பயம் போயிருச்சு. உனக்கு பயம் வந்துருச்சு. கெட்டவனுக்கு 1000 ஆயுதம் இருக்கும், நல்லவனுக்கு ஒரே ஆயுதம், மக்கள். அதான் ஓ ஆயுதத்தை வச்சு உன்னை அழிக்க போற. ஒரு குழந்தை உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்துச்சு, அவங்க உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வராம இருக்கணும்னா
விஷத்துல ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம நீ குடிக்கணும். இந்த குழந்தைங்க மட்டும் இல்லடா, இந்த ஊர்ல இருக்க மொத்த குழந்தைங்களை கொன்னாலும் சரி, எங்க இளவரசர் இழக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம். நாங்க விட மாட்டோம், விட மாட்டோம், விட மாட்டோம். இந்த அன்பு போதுமா? உனக்காக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் உசுரை கொடுப்பேன். நேரடியா மோதாதப்பவே நினைச்சேன்டா. இப்போ வீரத்தை காட்ட போறியா, விஷத்தை குடிக்க போறியா? விஷத்தை குடிச்சா விட்டுருவியா? சத்தியம். நீ கொடுத்த சத்தியத்தை நான் நம்புறேன். ஐயோ வேணாமையா, நீங்க இந்த நாட்டோட வாரிசு, இந்த மண்ணோட கடைசி உயிர் வரைக்கும் வேண்டதுக்கு நாங்க தயாரா. நீங்க உசுரோட இருக்கணும் ஐயா. வேணாமையா, வேணாமையா ஐயா, வேணாமையா, வேணாயா ஐயா, ஐயா வேணாயா, வேணாயா ஐயா. அந்த கடைசி உயிர் வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது ஒரு தலைவனோட கடமை. என் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியது உங்களோட கடமை. மக்களுக்காக சாவ கூட சந்தோஷமா ஏத்துக்க வேண்டாம். நீங்க போயிட்டா இந்த மண்ணை யாரையா காப்பாத்துவோம்? நீங்க தான். ஒவ்வொருத்தரும் வீரத்தோட மண்ணை நேசிச்சா அரசு தேவை. இந்த மண்ணை எனக்கு சொந்தமாக போகுது. நீ இந்த மண்ணுக்கு சொந்தமாக போற. ஜலதரங்கா, நான் விதை. என்ன விதைச்ச இடத்துல இன்னொருத்த முளைச்சு வருவாண்டா. தளபதி, இளவரசருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நீ சொன்ன மாதிரியே முளைச்சிருக்கான். ஐயோ தாயே, புஷ்பா! குழந்தைய வெட்டி கொண்டாரு. மக்களோட சேர்த்து மொத்த ஊரையும் கொடுத்துரு. கொடுவரி சித்தனால் சபிக்கப்பட்டு பறவைகளா மாறின மனிதர்கள் அந்த மலைப்பகுதியில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க தான் உன்னை மரணத்திலிருந்து காப்பாத்தி ஒரு பறவைக்கூட்டில் வச்சு துணைக்கு ஒரு முட்டையை வச்சு ஆத்துல அனுப்புனாங்க. அப்போ சாபம் கொடுக்கப்பட்ட மனுஷங்கள்ல சூரன் ஒருத்தனா? ஆமா, அதான் பேசுறான். உங்க அம்மாவையும் அப்பாவையும் கரிஞ்சிருத்த கொன்னுட்டதா ஜலதரங்க நாடகமான யவனராணிக்கு கல்யாணம் ஆச்சு. ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அவங்க கணவனையும் ஜலதரங்கனே கொன்னுட்டு வழக்கப்படி கரிஞ்சிருத்த கொன்னுட்டதா எல்லாரையும் நம்ப வச்சுட்டான். இளவரசிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாத்தையும் நம்பினாங்க. இளவரசியா இருந்த யவனராணி தனக்குத்தானே முடிசூட்டிக்கிட்டு ராணி ஆயிட்டாங்க. ஆனா அன்னையிலிருந்து ஜலதரங்கம் தான் எல்லாத்துக்கும் சூத்திரதாரி. கொடுவரி சித்தன் ஜலதரங்கம் மூலமா சாகா வரந்தர மிருத்திங்கா பூஜையை செய்ய சொன்னான்.
ஒரு ராஜ வம்ச பொண்ணு தான் இதை பண்ண முடியும். அப்பாவியான ராணிய ஒவ்வொரு சூரிய கிரகணத்தப்பவும் பௌர்ணமியில பிறந்த ஒரு மனித இன பெண்ண பலி கொடுத்து அந்த பூஜையை பண்ண வச்சு 18 வருஷம் இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணினா ராணிக்கு சாகா வரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிரம்மச்சாரியான ஜலதரங்க ராணியோட உறவு வச்சுக்கிட்டா சாகாவர சக்தியும் அவனுக்கே வந்துடும். கடைசியா ராணியையும் கொன்னுடலாம்னு திட்டம் போட்டிருக்கான். 17 வருஷம் எந்த தடையும் இல்லாம பலி பூஜையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சுட்டாங்க. இது 18வது வருஷம். நாளைக்கு சூரிய கிரகணம், கடைசி பூஜை. மருதீரா, அந்த பூஜையை எப்படியாவது தடுத்து நிறுத்திடு. பூஜை மட்டும் நடந்துருச்சுன்னா மனித இனமே அவன்கிட்ட சிக்கி மண்ணோட மண்ணா போயிடும். அதை உன்னால மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும். எங்கன்னே மருதீரனை காணோம் என்கிட்ட சொல்லிட்டு போலடா. அது என்னடா அண்ணன் தோல்ல கை போடுற பழக்கம்? மாட்டிட்டமா? நான் தான் பேய் அழக குருவி. அண்ணே, நாங்க வெறும் நடிகர்கள் தான். வேஷம் போட்டு விட்டவர் தானே நீங்க கேட்கணும். அதானே நியாயம். எங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிட பிச்சைக்கார அடிமைங்க எங்ககிட்டே விளையாடுறீங்களா? எங்களுக்கு அன்போட வந்தா வாலாட்டவும் தெரியும், வம்போட வந்தா வாழ் வீசவும் தெரியும். இதுல முக்காவாசிக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. வேரை மாற்று பலம் பெறுவாய். ஆமா, நீ மருதுனல்ல, வேதாளம்னு தெரிஞ்சவன பழம் வந்துருச்சு. நெருக்கினால் ஒண்ணுக்கு போ. நெருக்கடி ஏற்பட்ட ஒற்றை வேதாள சோதனைக்கு போன்னு அர்த்தம். போயாச்சு, ஜெயிச்சாச்சு. ஆமால. சூரியன் மறைக்கும் கோளை உடை. இதுக்கு அர்த்தம் என்ன? யோசிப்போம். ஆல்பா பீட்டா காமா, நீங்க மேல ராணியோட பலிபீட அறைக்கு போகணும். கோடங்கி சாமா, நீங்க சிறைக்குள்ள நுழையணும். என் தாத்தாவை எப்படியாவது காப்பாற்றணும். சூரா, கோட்டையை சுத்தி இருக்கிற எல்லா பகுதிகளையும் நீ தான் பார்த்துக்கணும். நிச்சயமா மருதீரா. நாளைய விடியல் மக்களோட நல்ல வாழ்க்கைக்கான விடியலா இருக்கட்டும். அந்த மருதிரன் செலவுக்காரனை போய் சந்திச்சிருக்கான். அவன் அடிச்சு துவச்சு உண்மை வர வச்சிருக்கேன். என்ன உண்மை? நம்ம சாம்ராஜ்யத்தையும் உங்களையும் அடியோடு அழிக்கிறதுக்காக காங்கினி தேசத்திலிருந்து வந்திருக்கிற கொலகாரன் தான் அந்த மருதீரன். மருதீரா, என்ன அழிக்க போறியா? நீங்க பூஜையை தொடங்குங்க. அந்த மருதிரனை நான் முடிக்கிறேன்.
தேடி வந்திருக்கேன் மருதீரா. மரணத்தை பார்த்தா எல்லாரும் ஓடுவாங்க, வீரனை பார்த்தா மரணமே ஓடும். ஒத்த கண்ணனும் உள்ளதானே இருப்பான். ஏற்கனவே வயிற்றுக்குள்ள உரிமை சத்தம் கேட்குது, நீ வேற உடுக்க அடிக்காதடா. ரொம்ப சந்தோஷப்படாத மருதீரா, நான் இந்த கோட்டையோட தளபதி. தளபதி நீ இந்த கோட்டைக்கு மட்டும்தான் தளபதி. உன் தலைவிதியை மாற்றி எழுதுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். பச்சவாயா, முன்பக்கமா பின்பக்கமா? முன்பக்கமா. வர தம்பி. மருதிரை கொண்டாத, நான் சொல்றது கேளு. இந்த கோட்டையோட பொன் பொருள் சிம்மாசனம் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. என்ன விட்டுரு 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 மருதிரை, நான் சொல்றது கேளு. சொல்றது கேளு. யோசிப்பார் மருதிரா, யோசிப். இது வீரம் விளையிற மண்ணு, இங்க துரோகம் முளைக்காது. மருதிரா, இந்த மோதிரத்தை ஒடிச்சிட்டா ராணிக்கு புத்தி பேதலிச்சு பல மடங்கு வெறியேறிடும். உன்னாலே தப்பிக்கவே முடியாது மருதிரா.
பாஞ்சு அடிப்பான்னு பார்த்தா பாய போட்டு படுத்துட்டேன். என் ஒற்றை கண்ணுக்கு ஒருவரின் பூர்வீகத்தை புரிந்து கொள்ளும் சக்தி இருக்கிறது. நீங்கள் என் மன்னரின் ரத்தம், நான் அவரின் காவலர். அதனால் தான் என்னையும் அடைத்தே வைத்திருந்தார்கள். நாம் வெற்றி பெற நான் என்ன செய்ய வேண்டும்? டேய் பீட்டா, அங்க பாத்தியா கட்டி போட்டுருக்கதான் பவளமல்லி நினைக்கிறேன். ஏய் வாளை காப்பாத்துவோம். அம்மா அம்மா நிறுத்துங்க. இவரு உங்க தம்பியோட மகன் மருதீரன். ஜலதரங்க உங்களுக்கு செய்வன வச்சிருக்கான். நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. மருதீரா, என் மகளை வேணும்னா நீ முட்டாளாக்கலாம், ஆனா என்ன நீ முட்டாளாக்க முடியாது. அம்மா, நான் யவன ராணி, யமனுக்கே ராணி. சர்வசத்ரூன் மாரயமான ராணி வேணாம். டேய் நண்பா பையலே, மருதீர சொன்னபடி நான் கை காட்டுற எல்லாரையும் அடிச்சு நொறுக்கணும். பொறுக்கு பார்க்கலாம். உத்தரவு நண்பா. எல்லாரையும் குத்தி கொல்லுங்க. கையை பிடிச்சு தூக்கல. பயப்படாதீங்க, நாங்க மருதீர ஆளுங்க தான். சீக்கிரம் சீக்கிரம்ல. வேண்டாம், கொடுத்துரு மருதீரா, இல்லன்னா உன்னை கண்டம் தொண்டமா விட்டுருவேன். சூரியன் மறைக்கும் கோலை உடை. சூரியனை சந்திரன் மறைக்கும் போது மந்திரக்கோலை உடைக்கணும். கொடுத்துரு மருதீரா. என்னை மன்னிச்சிருங்க. உங்களை காப்பாற்றணும்னா இதை நான் முடிச்சு கொடுக்கணும். கொடு.
மனுஷனாயிட்ட. இல்ல மருதீரா, இந்த மக்களுக்கு நான் செஞ்ச கொடுமைக்கு நான் தண்டனை அனுபவிச்சுதான் தீரும். இல்ல அம்மா, வேணா விட்டுருங்க. உங்களை பிடிச்ச கிரகணம் விட்டுருச்சு. இனி நீங்க மக்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி ஆட்சி செய்யலாம். என்னால நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச சாபம் என்னோடவே முடியட்டும். இனி நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க. தப்பு உங்க மூலமா நடந்தது. ஆனா தப்பு பண்ணது நீங்க இல்லை. இனிமே எங்க எல்லாருக்கும் உங்க ஆசீர்வாதம் வேணும். இனி வேதாளயனம் எங்க அகோரி தீவுக்கே திரும்பி போக முடிவு செஞ்சிருக்கோம். அங்க என் மகள் அரசாளுவா. நான் ஆண்ட இந்த வேதாள கோட்டையையும் 56 ஊர்களையும் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். மகாராணி, மருதீரன் வேதாள இடமா இருந்தாலும் இனிமே எங்களுக்கு துணையா எங்க கூடவே இருக்கட்டுமே. நிச்சயமா. அதனாலதான் மருதீரனை இந்த தேசத்துக்கு அரசனா முடிசூட்டுறேன். மன்னர் மருதீரன்! மன்னர் மருதீரன்! மன்னர் மருதீரன்! மன்னர் மருதீரன்! மன்னர் மருதீரன்! மன்னர் மருதீரன்! இந்த மண்ணுல பிறந்தவன். எனக்கு அரச பதவி வந்தாலும் நான் உங்கள ஒருத்தன் தான். மக்கள் நலனுக்காக கொடுக்கப்படுற முதல் குரல் என்னுடையதாக தான் இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்ன்றது என்னுடைய லட்சியம். உங்க சந்தோஷம்தான் என் சந்தோஷம். இங்க பாருப்பா, நம்ம ஆளு சிறுசாயிட்டான். சாமாவை எப்படி சிறுசாக்குனீங்க? இவனை மட்டுமா சிறுசாக்கினோம்? இவனோட உடையும் சிறுசாக்கிட்டோம்ல, அதை சொல்லுதான். மொத்தம் 11 விதை, ஒரு வேர். அதுக்கு மேல ரகசியத்தை சொல்லக்கூடாது. சந்தோஷமா சாமா? வாழ்த்துக்கள் ராசாமா. உன் மனைவியோட வளைகாப்புக்கு சொல்லி அனுப்பு. நான் குழந்தை குட்டிகளோட வர்றேன். உங்க உதவிக்கு நன்றி. சிங்கிலியா சிங்கிலியா சித்திர கொள்ளு சிலுக்குறாளே. ஜிங்கலியா ஜிங்கலியா சித்திரக்குள்ள கலக்குறாளே.